ஆசியாவிலேயே முதல் மிக பெரும் குடிநீர் திட்டம். தினமும் 40 கோடி லிட்டர் தண்ணீர். சுமார் 4276 கோடி ரூபாயில் உப்பு கரிக்கும் கடல் அன்னையை சுத்திகரித்து ஒரு சூப்பர் தண்ணீர் திட்டம் எங்கு எப்போது அமைய போகிறது? சுமார் 9 லட்சம் மக்களின் பயன்பாட்டுக்காக சென்னை குடிநீர் வாரியத்தோட சார்பில் சராசரியா 1516 கோடியே 82 லட்சம் மதிப்பீட்டுல நாளொன்னுக்கு 150 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்குற திட்டம் ஒண்ணு நடக்க போகுது. இந்த திட்டத்தை செங்கல்பட்டு மாவட்டம் வடநெம்மேலியில இருக்கிற கிழக்கு கடற்கரை சாலையில தான் நிறைவேற்ற போறாங்க. பெரிய பெரிய மிஷின்ஸ் மூலியமா வேர்ல்ட் கிளாஸ் டெக்னாலஜி மூலியமா இந்த கடல் நீரை குடிநீராக்குற இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டா சென்னையில இருக்கிற இந்த பகுதிகளுக்கு தான் இந்த குடிநீர் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல சென்னை தாம்பரம் மாநகராட்சி, புழுதிவாக்கம், வேளச்சேரி, உள்ளகரம், ஜலடியன்பேட்டை, அதுக்கப்புறமா பல்லாவரம் இதை சுத்தி இருக்கிற பகுதிகளுக்கு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து இதே மாதிரி 95 முடிவுற்ற திட்ட பணிகளையும் தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த நிலையில சுமார் 4276.44 கோடி ரூபாய் செலவுல தினமும் 40 கோடி லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கி சுத்திகரிச்சு விநியோகம் செய்யறதுக்காக 3வது புதிய குடிநீர் ஆலை தான் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த புதிய குடிநீர் ஆலை அமைக்கிறதுக்கான இடம் நெம்மேலி பக்கத்துல இருக்கிற பேரூர்ல தேர்வு செய்யப்பட்டிருக்காம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய குடிநீர் திட்டமா இது பார்க்கப்படுது. இந்த கடல் நீர் சுத்திகரிப்பு திட்டத்துக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அடிக்கல் நாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி 2010ல வட சென்னையில இந்த மாதிரியான குடிநீர் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு. இதனால சுமார் 10 லட்சம் மக்கள் பயன்பெற்று வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து நெம்மேலியில கடல் நீரை குடிநீராக்குற இந்த திட்டத்துக்கு 2010ஆம் ஆண்டே அடிக்கல் நாட்டப்பட்டதாகவும் கூறப்படுது. இந்த குடிநீர் ஆலயத்துடைய 3வது நிலையம் திறக்கப்பட்டா தென் சென்னையில வசிக்கிற சுமார் 9 லட்சம் மக்கள் பயன்பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து இந்த 3வது ஆலயம் திறந்து வச்ச முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதயத்துக்கு நெருக்கமான கடல் நீரை குடிநீர் ஆக்கக்கூடிய இந்த திட்ட தொடக்க விழால நான் கலந்துகிட்டது ரொம்பவே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புசி ஆனந்த் அவர்கள் தொடங்கி வைத்த விஜய் மக்கள் இயக்க ஆம்புலன்ஸ் வாடகைக்கு எடுக்கப்பட்ட வாகனம்னு வலைதளத்துல சொல்லப்பட்ட செய்தி பெரும் சர்ச்சைகளை எழுப்புச்சு. இந்த சர்ச்சைக்கு குமரி மத்திய மாவட்ட தலைவர் முற்றுப்புள்ளி வைத்ததோட புதிய ஆம்புலன்ஸையும் வாங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. செய்தி என்ன, சர்ச்சை என்ன?